تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خيرا. பேங்க் லோன், ஹோம் லோன், வெஹிக்கல் லோன், கோல்டு லோன், பர்சனல் லோன், நிறைய லோன் அழைக்கப்படுகிறாங்க. இதுக்கு பரவலாக மக்கள்கிட்ட முன்வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. அது சம்பந்தமான மார்க்க சட்டங்களை நம்முடைய மார்க்கத்துல மிக கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வட்டி அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேத்துக்குமே தெரியும். குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் மிக தெளிவாக தடை செய்யப்பட்டது. வட்டி வாங்கக்கூடியவர் அல்லாஹ்வோடு போர் செய்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு திருக்குர்ஆன் பேசுகிறது. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக ஆக்கி இருக்கின்றான். தெளிவான குர்ஆனுடைய ஆயத்து. இப்ப எதெல்லாம் லோன் வாங்குறோமோ அது எல்லாத்திலையும் வட்டி கண்டிப்பாக கலந்திருக்கும். வட்டி இல்லாம லோன் என்பது கிடையாது. வட்டி இல்லாத கடன் அப்படின்னு சொல்லி எந்த பேங்கும் கொடுக்கறது இல்லை. இப்ப பேங்க் லோன், அதே போல பேங்க் லோன் வாங்குறது பல காரணத்துக்காக வேண்டி இருக்கலாம். வீடு கட்டுறதுக்காக, பிள்ளைகளுடைய திருமண செலவுக்காக, அதே மாதிரி கல்வி செலவுக்காக வேண்டி, வெளிநாட்டில வேலைக்கு செல்வதற்காக, பல காரணங்களுக்காக வேண்டி லோன் என்பது வாங்கப்படலாம். இப்ப இந்த பேங்க் லோன்ல வட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவான விஷயம். இப்ப இந்த பேங்க் லோன் வாங்குறது கூடுமா கூடாது அப்படின்னு சொன்னா ஒரே வரியில கூடும் என்றோ கூடாது என்றோ நாம் சொல்லிவிட முடியாது. ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டு வரைக்கும் வட்டிக்கு கடன் வாங்குவது கூடாது என்பதாகத்தான் மார்க் அறிஞர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா குர்ஆன் ஹதீஸில் அந்த அளவுக்கு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கு. வட்டியை சாப்பிட்றவரு, வாங்குறவரு, அதுக்கு கணக்கு எழுதுறவரு, சாட்சியாக இருப்பவரு அனைவரையும் அல்லாஹ் சபித்து விட்டான் அப்படின்லாம் ஹதீஸ் இருக்கு, நமக்கு தெரியும். 7வது நூற்றாண்டுக்கு பின்னாடி பல நிர்பந்த நிலைகள் ஏற்பட்டதன் காரணமாக அதற்கு பின்னால வந்த மார்க் அறிஞர்கள் சூழ்நிலையை ஆராய்ந்து மிக நிர்பந்தமான நிலையில வட்டிக்கு கடன் வாங்குவதற்கு அனுமதி உண்டு என்பதாக பத்வா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமாக அல் அஸ்பாஹு வன் நதாயிர் போன்ற கிதாபுகள்ல அல்லாமா இப்னு நுஜைம் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இன்றைய காலத்திலும் அதான் பத்துவா. ஏன்னா அதை விட பல நிர்பந்தமான நிலைகள் இப்போ ஏற்பட்டு கொண்டிருப்பது நமக்கு தெரியும். மிக நிர்பந்தமான நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா வட்டிக்கு கடன் வாங்கலாம். ஆனால் அதுக்குண்டான வரைமுறைகளோடு வாங்கணும். அந்த வட்டிக்கு வாங்காமல், வட்டி இல்லாம எங்கேயுமே அந்த கடன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. பல பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டோம், யாருமே பணம் சும்மா கடன் தர்றதுக்கு தயாரா இல்லை. ஒண்ணு, அந்த கடன் வாங்காம நம்மள தற்காத்து கொள்ள முடியாது, நம்ம குடும்பத்தை பராமரிக்க முடியாது, கடன் வாங்காம ஒன்னும் செய்ய முடியாது, வேற வேலைக்கு போறதுக்கும் தோதுவாக நமக்கு வேலை செய்ய முடியாது, வேலை கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது எந்த விதத்திலும் வட்டிக்கு கடன் வாங்காமல் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அப்போ எவ்வளவு பணம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தை காத்து கொள்ள முடியும், பராமரித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கடனை நாம் வட்டிக்கு வாங்குறதுக்கு உலமாக்கள், எல்லாரும் அல்ல, சில உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அத்-தரூராத்து துபீஹுல் மஹ்தூராத். நிர்பந்தம் என்பது தடுக்கப்பட்ட காரியங்களை ஆகுமாக்கி வைக்கும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான சட்ட விதி. அந்த சட்ட விதியினுடைய அடிப்படையில தான் மார்க் அறிஞர்கள் நிர்பந்தமான நேரத்துல வட்டிக்கு கடன் வாங்கலாம்னு சொல்றாங்க. இந்த வட்டிக்கு கடன் வாங்கிறது பல நோக்கத்துக்காக இருக்கலாம். வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்காக, நல்ல முறையில வியாபாரம் போயிட்டு இருக்குது, போதுமான அளவுக்கு வருமானம் வருது, எந்த நெருக்கடியும் இல்லை,
ஆனா இன்னும் கொஞ்சம் பணம் கிடைத்தால் இந்த வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், ஒரு பெரிய லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக வட்டிக்கு கடன் வாங்குறது, லோன் போடுறது கூடாது. நான் சொல்றது ரொம்ப நிர்பந்தம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, சாப்பிடாட்டி உயிர் போயிடும், தானாக இறந்து போன பிராணிகள் இருக்குது, பன்றி இறைச்சி இருக்குது, மது இருக்குது, இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா தான் உயிரை தக்க வச்சுக்க முடியும், இல்லைன்னு சொன்னா உயிரே போயிருங்கிற நிர்பந்தத்துல இந்த தடை செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட இவற்றை உட்கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிர்பந்த தேவை இருந்தால் வாங்கலாம். அதே மாதிரி வீடு கட்டுறது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய அடிப்படை தேவைகள்ல ஒன்று. சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்க பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. சில ஏரியாக்கள்ல முஸ்லிம்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்ல. ஒரு நல்ல இஸ்லாமிய மஹல்லாக்குள்ள வீடு கிடைக்கும்னு சொன்னா அது கிடைக்கிறது இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல மத்தவங்க வாழக்கூடிய ஒரு இடத்துல கிடைச்சதுன்னா பல சிரமங்கள் உண்டாகுது. அப்ப சொந்த வீடு என்பது ஒரு அடிப்படை தேவையா இருக்குது. இப்ப சொந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாமா அப்படின்னு சொன்னா, ஆடம்பரம் இல்லாம ஒரு அத்தியாவசியமான அளவுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உண்டான பணத்தை லோன் போட்டு வாங்கி கொள்ளலாம் என்பதாக உலமாக்கள்ல சிலர் பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரு இந்திய அளவுல அல்லது உலக அளவுல ஒருமித்த கருத்து இதில் இன்று வரை ஏற்படவில்லை. ஆனால் அதான் அனுமதி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை காரணமாக வைத்துக் கொண்டு ஒரு 50 லட்சமோ 80 லட்சமோ பெரிய ஒரு தொகையை வாங்கி நல்ல ஒரு ஆடம்பரமான வீட்டை கட்டுவது அப்படிங்கிறது கூடாது. இந்த வீடு இல்லாத அந்த சிரமத்தை போக்குகிற அளவுக்கு நாமும் நம்முடைய குடும்பத்துக்கும் தோதுவான அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான வீடு, ஆடம்பரம் இல்லாம கட்டுவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உண்டான லோனை நாம் வாங்க வேண்டும். அதை கட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு பின்புலம் இருக்கிறதா என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பின்புலம் இல்லாம கட்டக்கூடிய போர்ஸ் இல்லாம வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி வீட்டை கட்டி அதுக்கு பிறகு அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை பல பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்கிறதுனால அதை கட்ட முடியும் அப்படிங்கிற நமக்கு அந்த தைரியம் இருக்குமானால் வாங்கலாம். இதுல இன்னொரு மசலா, இடம் வாங்கி வீடு கட்டுறதுல இந்த கருத்து வேறுபாடு இருக்கு. இடம் வாங்காம கட்டப்பட்ட வீட்டை, ஏற்கனவே ஒருத்தர் வீடு கட்டிக்கிறாரு, அவர் விற்கிறாருன்னு சொன்னா அந்த வீட்டை வாங்குறதுக்கு லோன் போட அனுமதி உண்டு. இடம் வாங்கி நாமளா வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறதை விட கட்டி விற்கப்படக்கூடிய ஒரு வீட்டை நாம் லோன் வாங்கி அதன் மூலமா வீடு வாங்குறதுக்கும் ஃபத்தாவா உஸ்மானி போன்ற ஃபத்வா கிதாபுகளை அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த ஹோம் லோன் அப்படிங்கிறது கூடும்.